அனைவருக்கும் வணக்கம். முதல்ல காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு நாம் எல்லாருமே மனம் வருந்தி அந்த மக்களோடு நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய முன்தினம் என் தந்தைக்காக நான் காசியில் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்த போது இந்த உயிரிழந்த இந்த 25 உயிர்களும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மனவேதனையோடு பிரார்த்தித்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்டிற்கு வரக்கூடாது. அதனால் அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை தாண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு பலம் சேர்ப்பதற்காக நாமெல்லாம் இணைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் மிகவும் வருந்தத்தக்க அளவில் ஒரு சாதாரண கருத்துக்களை ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது மிகவும் விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை யாரால் சொன்னால் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை பற்றிய கருத்துக்களை அவர்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். நாட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் இணைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். இன்று தம்பி விஜய் கட்சியின் முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற்றது. அவர் களத்தில் இறங்கி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை சந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழகத்தில் நிலவ வேண்டும். இன்னும் கடுமையாக அவர்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முதல் எதிரி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. தம்பி விஜய் கட்சிக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதனால் சம்பிரதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொரு வேண்டுகோள், இன்றைக்கி நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வாக்கு அளிக்கும் வயதிற்கு உட்பட்டவர்கள் கூட அங்கே நிறைய பேர் காணப்பட்டார்கள். அதனால் குழந்தைகள் அணி என்பதை நீங்கள் விடுத்து அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரலாம். அவங்க படிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தம்பி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். துடிப்பாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் படிப்பதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. உங்கள் பின்னால் தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக வந்து அந்த படிப்பை விட்டுவிடக்கூடாது, வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது என்ற நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்குது என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது வழக்கு இல்லை என்று கேட்க வேண்டும். ஆக இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் வந்து அமைச்சரவை கூட்டத்தையே சிறையிலோ வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவு சூழ்நிலை வந்திருக்கிறது. யாரை விடுகிறது? அனிதா ராதாகிருஷ்ணனை விடுவதா, சுப்பிரமணியம் அவர்களை விடுவதா, பொன்முடியை அவர்களை விடுவதா, செந்தில் பாலாஜி அவர்களை விடுவதா, MRK பன்னீர்செல்வம் அவர்களை விடுவதா, யாரை விடுவது? ஆக இந்த மந்திரி சபை கூட்டம்னு இவர்களை வைத்துக் கொண்டால் இன்னும் சிறையிலோ இல்லைன்னா வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு என்று ஒரு வார்த்தையை நான் சொல்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு, அதன் கூட்டணி தலைவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக விடுக்கிறேன். எந்த கட்சியும் ஒரு மரியாதைக்கு குறைவான, எல்லோரும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஆக ஏதோ அன்டச்சபிள் மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? கூடா நட்புனா இந்த கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான். எல்லோரும் மக்களுக்காகத்தான் போராடுகிறோம். அதனால் இன்னைக்கு உங்கள் கட்சி, உங்கள் கூட்டணி தான் மக்களால் தேடா கூட்டணியாக போகிறது. அதனால் எங்கள் கட்சி ஒரு கூடா நட்பெல்லாம் கிடையாது, கூடுகின்ற நட்பு தான், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்பு தான் என்பதை தெரிவித்து 2026 களங்கள் எப்படி இருந்தாலும் புதியவர்கள் வளரலாம், பழையவர்கள் வரலாம். ஆனால் மத்தியில் பலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு முன்னால் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம். 2026 எங்களுக்கானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை பற்றி இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரர் அல்ல அப்படின்னு கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். பெண்களை பற்றி தவறாக பேசுபவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் பல பேரை நீக்க வேண்டிய ஆகும். ஆக முதலில் சகோதரி கனிமொழி அவர்கள் சமுதாயத்திற்கு பாடம் எடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பாடம் எடுக்கலாம் என்று இணையதளத்தில் எவ்வளோ மோசமாக எழுதுகிறாங்க. வெளித்தளத்தில் மட்டும் இல்லை,
இணையதளத்தில் கூட அவர்கள் வார்த்தைகள் மிக மோசமாக எழுதுகிறார்கள். முதலில் அவர்கள் அதை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரவள்ளி அவங்களுடைய பேச்சு பல தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது அந்த பேச்சை அவங்க பேரை நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒருவர் பேச முடியுமா என்பது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர்களை எல்லாம் நான் பேசி எனது தகுதியை நான் குறைத்து கொள்ள வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஏற்படுத்தக்கூடிய வகையில் சோஷியல் மீடியாவில் காஷ்மீர் பிரச்சனை போட்டுட்டு இருக்கிறதா நிறைய தரப்பு. இது பரிவினை ஏற்படுத்த வேண்டும் தவிர பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.